உனக்கு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? நரேந்திர மோடியை ஆதரிக்கிற ஒருவருக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? சொந்த மாநிலத்தில் வாழ்ந்த மக்களை கொன்று விட்ட போது தடுக்க துப்பலாத நரேந்திர மோடியை நீ போய் ஆதரிச்சிட்டு இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எப்படி கொடுமையா இருக்கு. ஒன்றை இங்க தெரிஞ்சுக்கணும், என் பிள்ளைகளின் அருமை தம்பிமார்களின் உறவுகள் அறிவார்ந்தவர்கள். இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த தமிழர்களை கொன்று குவித்தான் சிங்கள ராஜபக்சே, கொடுங்கோலன், இனப்படுகொலையாளன், போர் குற்றவாளி. குஜராத் மாநிலத்திலே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்தான் நரேந்திர மோடி. இந்த ரெண்டு செயலுக்கும் என்ன வித்தியாசம் கண்டீர்கள்? ஒருவன் அந்த நாட்டின் அதிபராகலாம், ஒருவன் இந்த நாட்டின் பிரதமராகலாம் என்றால் என்ன தர்மம் இருக்கிறது? நரேந்திர மோடி பிரதமர். நாங்க கேட்கிறோம், என் இனத்தை கொண்டிருக்கிறான் ராஜபக்சே, ஒரு கொடுங்கோலன், ஒரு போர் குற்றவாளி. அவனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றால் எப்படி எடுப்பார்? எப்படி எடுப்பார்? அவன் சொல்லுவான், உன் மாநிலத்தில் என்ன பண்ணி அதான் என் நாட்டில் பண்ணேன். எப்படி எடுப்பார்? அவர் சொல்வார், இந்த பல கலவரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. அதைத்தான் ராஜபக்சேன்னு சொல்றான், இந்த போருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. இதை நீங்கள் ஏற்க போகிறீர்களா? எப்படி